நான் யாருக்கும் ஏய் அவள் தான் ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு. இந்த பொண்ணை அடக்கணும் அப்படின்னா காதலை கொண்டு வருவோம், காதலை வச்சு ஓட்டுவோம். இவர் பண்ண முக்கியமான ஒரு தப்பு என்ன தெரியுமா? இதை பிரவீன் கிட்ட சொன்னது. பிரவீன் என்ன பண்ணிட்டாரு, இன்டர்வியூல சொல்லிட்டாரு, பாரு வந்து கமருதீனை வச்சு செய்யல, கமருதீன் தான் பாரு வச்சு செய்யறான், அதுதான் அவன் கேம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அவன் கைட்டு விடுவான்னாரு. கரெக்டா அது நடக்குது. மக்களுக்கு நன்றின்னு சொன்னதை வந்து ஹோஸ்ட் எப்படி கோத்து விட்டாரு பாத்தீங்களா? எதுக்கு கனி வெளியில அனுப்பிச்சதுக்கா அப்படின்னாரு. வெளியில அனுப்புறது நீங்க சார், மக்கள் அனுப்பல, நீங்க அனுப்புனீங்க சார். ஒரு பாயிண்ட் சொன்னாரு, உங்ககிட்ட தனியா சொல்லிட்டு போட்டா நீ இதை வச்சு 7.5 இழுப்ப, பார்வதியும் கூப்பிட்டு அவங்களும் உட்கார வச்சு நான் இதை பேசுறேன், நீ அங்க போய் வேற மாதிரி அதை சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவர் ஃப்ரெண்டு மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. லாஸ்ட் சைடுல டிசைட் பண்ணிருக்காங்க சுபிக்ஷாக்கு பதிலா கனி அப்படிங்கறது. எனக்கு இன்னும் சுபிக்ஷா உள்ள மணி பாக்ஸ் கொடுத்து அனுப்பணும். நீங்க வேற டைட்டில்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் அந்த பொண்ணு விளையாடுறதுக்கு. மணி பாக்ஸ் நாங்க கொடுப்போம். அப்ப மணி பாக்ஸ் எடுக்கணும்னா கனி மாதிரி டஃப் பிளேயர் உள்ள இருக்க கூடாது. இந்த வாரம் அவங்க அனுப்பிட்டா மட்டும்தான் முடியும். நடுவில் அனுப்பிச்சிட்டாலும் கேட்பீங்க, ஆனா இந்த வாரமே அனுப்பிச்சிடுறோம். அந்த பொண்ணு மணி பாக்ஸ் எடுத்துடும், அந்த பொண்ணே போயிடும். எல்லா டீம்லயுமே அரோரா இருப்பாங்க, நோட் பண்ணிருந்தா எல்லா டீம்லயுமே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட அரோரா வந்து ஒரு விஷயத்துக்காக போய் பேசுறாங்க அப்படின்னா அடுத்த வாரம் அவங்க எலிமினேட். பிக் பாஸ்ல தொடர்ந்து நிறைய கசகசா, நிறைய கசமசா, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதுல குறிப்பா என்னன்னா, திடீர்னு லவ் பிரேக்கப் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பார்வதி லவ் என்ற ஒரு ஃபீலிங்ஸ்குள்ள கொண்டு வந்து என்னைய ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க, என்னை விளையாட விடாம ஆக்கிட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களே இப்படி பண்ணிட்டாங்களோ, அரோராவும் கமருதீனும் பிளான் பண்ணியே தான் என்னைய பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, கனி வெளியே போகும்போது எல்லாருக்கிட்டையும் பேசினாங்க, எல்லாருமே இது பண்ணாங்க. வெளியே வந்து கூட பாரு 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 தெரியும் பாரு அப்படின்றாங்க. அப்படி பார்வதி என்ன பண்ணிட்டாங்க? எல்லாமே கேம் தாங்க. இப்ப நீங்க பார்வதியை வார வாரம் நாமினேட் பண்ணீங்க, பார்வதி உங்களை பண்ணாங்க. நாமினேட் பண்ணா 2 பேருக்குமே ஆகாது. 2 பேருக்குமே ஆகாதுதான். நான் 2 பேருமே நல்லவங்களும் சொல்ல மாட்டேன், 2 பேரும் கெட்டவங்களும் சொல்ல மாட்டேன். அவங்கவுங்களுடைய கேரக்டரை அவங்கவுங்க காமிச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சிம்பிள். இவங்க கிளம்பும் போது 3 வாட்டி அவங்கலாம் கிளாப்ஸ் பண்ணாங்க, இவங்க பண்ணல. அது இவங்க கேரக்டர். கிளம்பும் போது ஒரு பாய் கூட சொல்லாம போனது கனியோட கேரக்டர். அந்த லெட்டர்லங்க வெளியே போனா அவங்க மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன், ஒரு மாதிரியான வார்த்தைகள். அது இவங்க தான் தெளிவா லெட்டர் எழுதும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு கனி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன அப்படின்னா வந்து எனக்கு என்னுடைய குறிப்பிட்ட ஒரு போஸ்டுக்கு வந்து விஜயலட்சுமி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கனி வந்து அப்படி கிடையாது. அது எதுக்கு நான் மெயினா வந்து இந்த ஆதிரை காலை இழுத்து விட்ட விஷயத்துல இது கனிக்கு நடந்திருந்தால் கனி என்ன பண்ணிருப்பாங்க, இல்ல அந்த வீட்டுல வேற யாருக்கும் நடந்தா கனி சும்மா இருந்திருப்பாங்களா அப்படிங்கறத நான் அங்க கேட்டிருந்தேன். அப்போ அதுக்கு கீழே வந்து விஜயலட்சுமியோட கமெண்ட் வந்திருந்தது. கனி வந்து கேட்டிருப்பாங்க, கனி அப்படிப்பட்டவங்க கிடையாது, கனி குட் சோல் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்திருந்தது. அண்ட் விக்ரம் வந்து குட் சோல், அதனால வந்து அவர் உடனே உணர்ந்து மன்னிப்பு கேட்டாரு. அவர் மன்னிப்பு கேட்டதுக்கான ரீசன் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவங்க வந்து அப்படிலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்ப நான் இன்பாக்ஸ்ல போய் சொன்னேன், விஜி உங்க அக்கா உங்களுக்கு நல்லவங்களா இருக்கலாம், கேம்ல பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியல. ஏன்னா இது கமெண்ட் கீழே போட்டுட்டே போனா அது வந்து போயிட்டே இருக்கணும்னால நான் வந்து அதை பெருசாக்க விரும்பல, அப்படியே விட்டுட்டேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லெட்டர்லயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. பார்வதி எழுதின லெட்டரை பாருங்க, மொட்டை கடிதாசி தான், என்ன வேணாலும் எழுதிருக்கலாம். அவங்க நினைச்சிருந்தா அவங்க நெகட்டிவா இருக்காங்கன்னே வச்சுக்கோங்க. கனியை பத்தி அவங்களுக்கு எவ்வளவு நெகட்டிவ் இருக்கு, அவங்க ஏன் அதை எழுதல? நீங்க என்ன எழுதுனீங்க, யாருக்கு எழுதுனீங்க இருக்கு இல்லையா? இதுலயே உங்களுடைய தராதரம் தெரிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். பார்வதி நல்லவங்க நான் சொல்ல விரும்பல. ஐயோ, உள்ள இருக்க யாருமே நல்லவங்களா ஆனா கனி கெட்டவங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கனி கெட்டவங்களா பார்வதி கெட்டவங்களா, அப்படி பார்வதி கெட்டவங்களா கனி கெட்டவங்களா அப்படிங்கறத விட்டுட்டு நான் எல்லாமே கேம்க்கு தான் சொல்றேன். கேம்காக எல்லாரும் அவங்களுக்கான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க கேரக்டர் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்சது. அதுதான் நானும் சொல்றேன். இப்ப அவங்க கிளம்பும் போது அவங்களும் பேசாம போனாங்க, அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கும்போது இவங்களுக்கு கொடுக்காம போனாங்க. அது அவங்க 2 பேரோட தனிப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு. அது பத்தி வந்து நம்மளுக்கு ஓப்பனா அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது எபிசோட்லயுமே நம்மளுக்கு ஒண்ணுமே காட்டல. ஆனா ஸ்டேஜ்ல வந்து இவங்க வந்து மக்களுக்கு நன்றின்னு சொன்னதை வந்து ஹோஸ்ட் எப்படி கோத்து விட்டாரு பாத்தீங்களா? எதுக்கு கனி வெளியில அனுப்பிச்சதுக்கா அப்படின்னாரு. வெளியில அனுப்புறது நீங்க சார், மக்கள் அனுப்பல, நீங்க அனுப்புனீங்க சார். பொதுவா எல்லாருக்குமே வந்து ஸ்டேஜ்ல வந்து எதனால உங்க கேம் மிஸ் ஆச்சு, நீங்க இவ்ளோ விளையாடுனது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்க இன்னும் இருந்திருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம்னு சொல்ல ஹோஸ்ட் இந்த வாரம் ஏன் எதுவுமே கனிக்கு சொல்லல? அதுதான் தெரியல. புரியலல. லாஸ்ட் சைடுல டிசைட் பண்ணிருக்காங்க சுபிக்ஷாக்கு பதிலா கனி அப்படிங்கறது.
புரியுதுங்களா? எதுக்கு இன்னும் சுபிக்ஷா உள்ள வச்சிருக்கீங்க? மணி பாக்ஸ் குடுத்து அனுப்பணும். நீங்க வேற. டைட்டில்லாம் நாங்க குடுக்க மாட்டோம் அந்த பொண்ண விளையாடுனதுக்கு. மணி பாக்ஸ் நாங்க குடுப்போம். அப்ப மணி பாக்ஸ் எடுக்கணும்னா, கனி மாரி டஃப் பிளேயர் உள்ள இருக்கக்கூடாது. இந்த வாரம் அவங்க அனுப்புனா மட்டும் தான் முடியும். நடுவுல அனுப்பிச்சுட்டாலும் கேட்பீங்க. ஆனா நீங்க இந்த வாரமே அனுப்பிச்சுடுறோம். அந்த பொண்ணு மணி பாக்ஸ் எடுத்துரும். அந்த பொண்ணே போயிடும். அச்சோ! அது எப்படிங்க? ஒருத்தவங்க சொன்னாங்களே, என்ன காசு வைப்பாங்கல்ல அந்த பாக்ஸ். அத எடுத்துட்டு நான் வெளிய போயிருவேன். செருப்பு பிஞ்சிரும் நாங்க அவங்க ஃப்ரெண்டு. ம். எடுக்க மாட்டாங்க. ஆ. ஏன்னா அவங்க வந்து ரன்னர் ஆவறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ரன்னர் குடுப்பா? அட மத்தவங்க எல்லாம் எங்கங்க போய் முட்டுறது? நான் சேனல் சொல்றேன். நான் குடுப்பேன். உனக்கு என்ன? குடுங்க. ஆ. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் நம்ம எதுவுமே கேட்க முடியாது. சேனல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சேனலோட இத வச்சு நம்ம எதுவுமே மூவ் பண்ண முடியாது. மக்கள் ஓட்டு 30%, 70% வந்து சேனலோட முடிவு தான். சேனல் தான். அவங்க யாருக்கு வேணாலும் குடுப்பாங்க. அவங்க நெனச்சா தூக்குவாங்க, இல்லன்னா தூக்க மாட்டாங்க. சரிங்க. இத்தனை விஷயம் உள்ள நடந்துட்டு இருக்கு. நேத்து ஒரு பெரிய சண்டை நடந்தது. திவ்யா பயங்கரமா அழுதாங்க. யார் மேல தப்பு? 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. இல்ல கமெண்ட்ஸ்ல பார்த்தா பாதி பேரு திவ்யா நீ தானே ஃபர்ஸ்ட் பிரச்சனை இழுத்த உன் மேல தான் தப்புங்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா விக்கல் விக்ரம்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தா பேட் கமெண்ட் அப்படி வந்துட்டு இருக்கு. நீ அழுகுறியா? அழுதா அழு. சிரிக்கிறீன்னா சிரி. இங்க வந்து எதுக்கு மோனோ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க? ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரியா பண்றது வந்து அவங்களுக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதா எப்படின்னு தெரியல. அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இவ்ளோ பெரிய சண்டை தடுக்க முடியாத அளவுக்கு சண்டை நடக்குது. பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸுமே வரல. வராது. ஏன் வரல? ஏன்னா அவரு அன்னைக்கு ஹாலிடே. அவர் எப்படி வருவாரு? எந்த சண்டையிலுமே பிக் பாஸ் வாய்ஸ் குடுக்க மாட்டாருங்க. சண்டை நடந்துட்டு இருக்குன்னா வாய்ஸ்லாம் குடுக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் போட்டுட்டு இருக்காங்க. இதை ஏன் பிக் பாஸ் கேட்கவில்லை? இதை கேட்க ஏன் மாட்டாரு. சொல்லவில்லை? அது பிக் பாஸோட வேலை இல்ல. ஹோஸ்டோட வேலை. சண்டை நடக்குதுன்னா அதை கேட்கணும்ன்றது ஹோஸ்டோடைய வேலை. இல்ல, பிக் host பாஸோட வேலை. போனதுக்கு அப்புறம் தானே இந்த சண்டை நடந்தது. ஏஸ் அப்பா இந்த வாரம் கேட்பாரு. அது விக்ரம்ன்றனாலே கேட்பாருன்னு நான் சொல்றேன். விக்ரம்ன்றதுனாலயே அதை கேட்பாரு. கேட்கப்படும். காதல் மன்னன் கமருதீனுக்கு தான் வந்து டைட்டில் கொடுப்பாங்க. டைட்டில் வந்து கமருதீனுக்குன்னு வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சில கமெண்ட்ஸ் வருது. அந்த பீப்புளுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்களாம் முட்டாள்னு நான் சொல்லுவேன். அப்படி ஒண்ணும் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு குடுக்கறதுக்குலாம் வாய்ப்புலாம் கிடையாது. கிடையாது. சரி விட்டுருங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வின்னருக்கு இங்க சண்டையே போல. ரன்னருக்கு தான் சண்டை போயிட்டு இருக்கு. வின்னர் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. வினோத்ன்றது ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. அததாங்க கேட்க வந்தேன். வினோத் தான் டைட்டில் வின்னர் ஆமா. அடிச்சு சொல்றாங்களே எப்படி சொல்றாங்க? அது வந்து அந்த ஃபிக்ஸ்ட் பிஆர் ஆயிடுச்சு. டீம் ஒரு பிரச்சனை போதே வினோத் அவர்களுக்கு பிஆர் டீம் வாய்ப்பே கிடையாது. இல்ல. அவர் ஓப்பனா இன்னைக்கு போட சொல்லிட்டாரு. அதாவது எனக்கு அவரை பிடிக்கும். அவரு விளையாடுறதுலயோ பேசுறதுலயோ அவரு ஜாலி பண்றதுலயோ பாட்டு பாடுறதுலயோ திடீர்னு ஒரு கமெண்ட்ரி கொடுப்பாரு தெரியுமா? அதுல எல்லாம் வந்துட்டு வினோத் அண்ணாவை அடிச்சுக்கிற யாருனாலையும் முடியாது. இவன் வேணும் இவன் வேணாம் அவன் மேல வந்து நான் லவ்வ காமிக்கிறேன் இவனை என் தேவைக்கு இழுத்துக்கிறேன் அப்படிங்கிற. ஆனா ஒரு விஷயம் தப்பு பண்றாரு. கமருதீன் கூட அவர் இருந்து அவர் தப்புன்னு அவருக்கு தெரியும். தெரியாமலாம் இருக்காது. ஆனா வந்துட்டு ஒய்ஃப் வேற உள்ள வந்து கமருதீனுக்கும் உங்களுக்கு இருக்க பாண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. வேற ஆனா அவங்க தப்புக்கு துணை போக சொல்லல. கரெக்ட். பாக்யா அவங்க வந்து சொல்லல. தப்புக்கு துணை போக சொல்லல. கரெக்ட். நீங்க ஒண்ணா இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து, அவர் தப்பு பண்ணாலும் நீங்க வந்து கேட்காதீங்கன்னு சொல்லல. பட் இவர் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆனா வந்து இவர் காப்பாத்துறதுலயே இருக்காரே தவிர்த்து, அவங்கள வந்து அவர வந்து சேவ் பண்ண நினைக்கிறாரே தவிர்த்து, அவரோட தப்பு உணர்த்த மாட்டேங்கிறாரு வினோத் வந்து. அதுதான் வந்து வினோத் கிட்ட இருக்கிற ஒரு தப்பான ஒரு குணம்னு நான் சொல்வேன். ஆனா மத்தபடி வந்து கம்பேரிட்டிவ்லி இப்ப இருக்கிற அந்த 9 பேர்ல டைட்டில் வின்னருக்கு அதாவது 8 பேர்ல டைட்டில் வின்னருக்கு தகுதியான ஒரு நபர் அப்படின்னு நான் பாக்குறது வினோத்த பாக்குறேன். வினோத் அண்ணா. ஓகே. டைட்டில் வின்னர் வினோத் அண்ணா. இந்த பக்கம் பார்த்தா பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், விஷக்கிருமி, வெள்ளிக்கான அனைத்து 6 வகையான பொருத்தங்களும் இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு? நம்ம பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரி. பாரு அப்படின்னு சொல்லுங்க. யாரு? யாரு? நம்ம பாரு. கரெக்ட். 6 பொருத்தங்களும் இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா நம்ம பாரு தான் அப்படிங்கிறத கமருதீன் அவர்கள் சொல்லிட்டார். எல்லாருமே இந்த பொண்ணு டைட்டில் வாங்க கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து கீழே வர கமெண்ட்ஸ் எனக்கு தெரியல. அவங்க பிஆர் டீம் வச்சிருக்காங்களா? இல்ல வேற எது வச்சிருக்காங்களா? என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா பாரு இஸ் அ டைட்டில் வின்னர். பாரு டைட்டில் வின்னர். பாரு டைட்டில் வின்னர். அத நீங்க என்ன சொல்றீங்க? குடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணா பல பேச்சுகள் ஏச்சுகள் வாங்கி ஒரு வாரியரா உள்ள இருக்கிறாங்க. நல்லாவே விளையாடுறாங்க. விளையாட்ட மூவ் பண்ணி கொண்டு போறாங்க. சப்போர்ட்லாம் பண்ணல. சில விஷயங்கள் பண்றாங்க. அதனால அது சுவாரஸ்யமா ஆகுது. கேள்வி கேட்கறாங்க. ஆமாடா உன்ட்டெல்லாம் பேச முடியாது. என்ன பண்ண சொல்ற? இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள். நான் ரொம்ப நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு, இப்படிதான் இருப்பேன்லாம் சொல்ல. நான் இப்படிதான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதவே வச்சு எல்லாரும் பாரு நீ யாருன்னு தெரியுங்கிறாங்க. பாரு யாரு தீவிரவாதியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பாரு 4 கொலைய பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. யார் சேனியாவது வழிப்பறி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா சப்போர்ட் பண்ற மக்கள் பாரு இஸ் டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அத நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இப்ப பாரு பத்தி எதுவும் சொல்ல வரல.
கமருதீனை பத்தி சொல்றேன். அப்ப பார்வ பத்தி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? கமருதீன் ஒருத்தர் இருக்காரு. அவரு ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே ஏங்க என்னுடைய அப்படி சொல்றீங்க? கமலஹாசன் இஸ் a hero. உங்களுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு அது தேவையில்ல. சரி. ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து 2 பெண்கள வந்து முயற்சி பண்றாரு. காதல் வலையில வந்து விழ வச்சு 2 நம்ம பேர் வந்து மட்டுமா? கொண்டு வியானாவ போகலாம். பொண்ணு கேட்க போறேன்னு அது வந்து சொல்லிட்டு மிடில்ல வருது. ஸ்டார்ட்டிங்ல நான் சொல்றேன். அப்ப வரும்போது இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பொண்ணு என்ன பண்றாங்க, துஷார்ன்னு போயிடுறாங்க. இன்னொரு பொண்ணு கிட்ட வராரு. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ரகடான பொண்ணு. துஷார் இப்ப வரைக்கும் வீட்ல சொல்லலையேங்க. துஷார் இப்ப வரைக்கும் நான் வந்துட்டு அது ஒரு ஃப்ரெண்டா அவர் தான் வருவாரு. கொண்டு இருங்க, போனேன். அடுத்த வாரம் வருவாரு. டிடிஎஃப் முடிஞ்ச அடுத்த வாரம் செலிப்ரேஷன் வீக் அவர் வருவாரு. அப்ப சொல்லுவாரு பாருங்க. ம். அப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, இவங்க ஒரு ரகடான ஒரு பொண்ணு. நான் யாருக்கும் ஏய் அவள்தான் உன்ன அப்படின்ற மாரி ஒரு பொண்ணு. இந்த பொண்ண அடக்கணும் அப்படின்னா, காதல கொண்டு வருவோம். காதல வச்சு ஓட்டுவோம். இவர் பண்ண முக்கியமான ஒரு தப்பு என்ன தெரியுமா? இத பிரவீன் கிட்ட சொன்னது. பிரவீன் என்ன பண்ணிட்டாரு, இன்டர்வியூல சொல்ட்டாரு. சோ பாரு வந்து கமருதீன வச்சு செய்யல. கமருதீன் தான் பாருவ வச்சு செய்றான். அதுதான் அவன் கேம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அவன் கழட்டி விடுவான்னாரு. கரெக்ட்டா அது நடக்குது. அந்த கால்குலேஷன்ல பார்க்கும்போது பார்வ வந்து விழ வைக்கிறாரு. பாரு வந்து கொஞ்சம் கொஞ்சமா விழறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப லவ்வா மாறுது. ரொம்ப பேசுறாங்க. ரொம்ப பழகுறாங்க. அது எக்ஸ்ட்ரீம் போது. 18+ போது. இது எல்லா கன்டென்ட்டையும் குடுத்துடுறாங்க. குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபேமிலி வீக்ன்னு ஒண்ணு வருது. அந்த ஃபேமிலி வீக்ல ஃபுல் ப்ளேம் வந்து பொண்ணு மேல. ஆனா அந்த பொண்ணு விட்டுட்டு போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா ம் மக்கள் வந்து நான் மக்கள என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. பார்வதி கழட்டி விட பாக்குறா. பார்வதி கழட்டி விட பாக்குறா. பார்வதி கழட்டி விட பாக்குறா. கழட்டி விடுற பொண்ணு தான் அம்மா கிட்ட பேசணும்னு ஏன் சொல்ல போகுது? பேசிக்கான ஒரு விஷயம். அதுவும் இல்லாம, சரிடா எங்க அம்மா கேட்கலன்னா இப்படியே விட்டுறலாம். நம்ம இது வெளியில போய் பேசிக்கலாம். அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கும். ஆனா இல்ல. அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட வெளிப்படையாவே தனியா கேக்குது. கமருதீன் நிக்க வச்சு, அந்த பொண்ணு நிக்க வச்சு அவங்க அம்மா பேசுறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்வதி இழுத்து புடிச்சு நிக்க வச்சது பார்வதி தான். கமருதீன் கிடையாது. கமருதீன் அவங்க அக்கா கிட்ட கூட்டு போய் இதான் பார்வதின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரா? நானும் பார்வதி லவ் பண்றோம்னு சொன்னாரா? இல்லவே யார் அந்த இடத்துல சொன்னது? இல்லை 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 கோபால். கோபால் இல்லை. அப்ப தெரியுதுல உங்களுக்கு. அப்ப கமருதீன் மேல தப்பு இருக்குன்றது இந்த விஷயத்திலே தெரிஞ்சுக்கணும். ம். இன்னொன்னு அவங்க அக்காக்கு அந்த பொண்ண புடிக்கல. அக்கா அக்கான்னு சொல்லியிருக்கா என்ன, அவ தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பவும் நீ அந்த பொண்ண வந்து லவ் பண்ற மாரியே ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட் வந்து அவர் வந்து வெளியிலலாம் பேட்டி குடுத்தாரு. உங்க சேனல்ல கூட குடுத்தாருன்னு நெனைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த காதல் ஜோடிய சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு முயற்சிய உருவாக்குறாரு அந்த இடத்துல. உள்ள வந்து நல்லாதாங்க பேசிட்டு போனாரு. நல்லா பாயிண்ட் எல்லாம் கரெக்ட்டா தான் கரெக்ட்டா சொன்னாரு. இருந்தது. நான் அதான் சொல்றேனே. அவரு ஏதோ ஒரு முயற்சியில இறங்கி இவங்கள எப்படியாவது சேர்த்துடலான்ற ஒரு பிளான்ல. கமலஹாசனுக்கு புரியலையோ? ஆனா ஆ எனக்கு கமருதனோட ஃப்ரெண்ட ஒரு விதத்துல பாராட்டணும்னா என்ன தெரியுமா நான் சொல்லுவேன்? ஒரு பாயிண்ட் சொன்னாரு. உன்கிட்ட தனியா சொல்லிட்டு போட்டா, நீ இத வச்சு 7.5 இழுப்ப. பார்வதியும் கூப்பிடு அவங்கள உட்கார வச்சு நான் இத பேசுறேன். நீ அங்க போய் வேற மாரி அத சொல்லுவ அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அவர் ஃப்ரெண்ட் மேல அவருக்கு அவ்ளோ நம்பிக்கை இருக்கு. அதனால அவர கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போதே எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. இவருக்கு அப்பவும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நெனச்சேன். ஆனா அதுக்கப்புறமாவும் திருப்பியும் அது கன்டின்யூ ஆச்சு. ஆகுது. திருப்பியும் அந்த பேட் டச். உன்கிட்ட வேற என்ன இருக்கு? உன்கிட்ட விஷயம்னு பார்வதிய பத்தி வேற என்ன விஷயம் இருக்கு? எதுவும் கிடையாது. பேட் டச் ஒரு விஷயம். டாஸ்க்ல அவங்க தப்பு பண்ணாங்கன்னா திவாகரும் அந்த வீடியோவும் தான் போடணும் பிக் பாஸ். எஸ். தயவு செய்து அந்த பார்வதி வீடியோவை வந்து எல்லாருக்கும் குறும்படமா போட்டு காமிங்க. பார்வதி என்ன திவாகர் கிட்ட சொன்னாங்க அப்படிங்கறது ஒரு குறும்படமா போடுங்க. இதுக்கு ஒரு வாய்ப்பில்ல எண்டு ராஜா. கடை கொடுங்க. ஐயோ இந்த வாய்ப்பில்ல ராஜா. bad touch அவங்க போல. பார்வதி சொல்லிட்டாங்க. நான் வெளியில போய் நான் பாத்துக்கிறேன். நான் என்ன இன்னைக்கு காலைல சொன்னாங்க. என்ன நடந்திருக்குன்றத நான் வெளியில போய் பாத்துட்டு அப்புறம் இவன் வேணுமா வேணாமா நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஆனா இங்க இவன் எனக்கு வேண்டாம். சோ நான் என்னோட கேம விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க காலையில ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனாலும் நேத்து சாண்ட்ரா கிட்ட நைட்டும் சொல்றாங்க. எனக்கு இவன நம்பலாமா வேணாமான்னு ஒரு பக்கம் யோசனையா இருக்கு. அப்படி இந்த டயலாக் அவன்கிட்டயே சொல்லும்போது, அதாவது கமருதீன் கிட்டயே சொல்லும்போது, நம்பாத போ, போ, போய்க்கோ. தப்பு பண்றவன் தான் பயப்படுவான். நீ தப்பு பண்ணியா? இல்லல. அப்புறம் ஏன் பயப்படுற? பார்வதி மத்தவங்க விஷயத்துல எப்படின்லாம் எனக்கு தெரியாது. கேம்ல மோசமானவங்கலாம் தெரியாது. செல்ஃபிஷ்ஷான பார்வதி. அது எல்லாமே அக்செப்டபிள். ஆனால் இந்த விஷயத்துல கமருதீன், பாருன்ற விஷயத்துல வந்து அவங்க உண்மையா இருந்தாங்க. அந்த உண்மைக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள்னா அது இவர்தான். அடுத்து அரோரா. அரோராவுக்கும் சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதை வச்சு சப்போர்ட் பண்றாங்க சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. வச்சு பண்ணுவாங்க. ஓ சரிப்பா. ஓகே. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்காக மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்? என்ன ப்ரூவ் பண்றவங்க டைப் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வந்து
எப்படியாவது டாப் 5ல போகணுன்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ள இருக்கு. வந்துருவாங்கல்ல அவங்க. வந்துருவாங்க. நீங்க வேற. டாப் 5ல யாரெல்லாம் இருப்பா? எனக்கு உண்மையா நம்ம மனசுல நினைக்கிறவங்கள சொல்லணும் அப்படின்னா வந்து நான் சொல்றது வந்து விக்ரம் இருப்பாரு, வினோத் இருப்பாரு, பார்வதி இருப்பாங்க. ஆக்சுவலி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். டாப் 5க்கு வரணும்னு சொல்லிட்டு. யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கு டிஎம்ல கூட நான் அதான் நானுமே சொன்னேன். யோசிச்சேன். ஏன்னா டஃப் ஃபைட் குடுக்குறாங்களே அப்படிங்கிறதுனால நான் அவங்கள யோசிச்சேன். ஆனா அப்படி இல்ல. நீ அப்பலாம் கரெக்ட்டா யோசிச்சிராத. நான் அப்பதான் தப்பா ஒரு ஆன்சர் குடுப்பேன்ற மாரி சேனல் எனக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க. சோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்ப டாப் 5ல யார் இருப்பாங்கன்னா, வினோத் இருப்பாரு, விக்ரம் இருப்பாரு, பார்வதி இருப்பாங்க. கம்ருதீன் வந்து விடுவாங்களா? அதுதான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா இருக்கு. நான் எனக்கு லாஸ்ட் வீக் அந்த வரைக்கும் doubt இருப்பாங்கன்ற ஒரு நினைப்புல ஆமா. இருந்தேன். பட் இப்ப கனியே தூக்கிட்டாங்கன்னும்போது, பார்வதி இருப்பாங்களான்றது ஒரு டவுட்டாவே இருக்கு. அப்புறம் அவங்கள வச்சு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அவங்கள வச்சு மட்டும் தான் இந்த ப்ரோக்ராம் பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னா அதுல ஒரு ஐடென்டிட்டி அப்படி சொல்லலாம். இல்லைன்னா அதுக்கான ஒரு அங்கீகாரமான ஆளு அப்படின்னு சொன்னா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லுவோங்க. பார்வதி மட்டும்தான். சப்போர்ட் எல்லாம் பண்ணல. தெளிவா சொல்றேன். அவங்க அந்த மூவ் பண்ணாங்க தெரியுமா? சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் அத வச்சு தான் அது மூவ் ஆச்சு. மத்தவங்க எல்லாம் நம்ம எதுக்குடா வந்தோம்? அடுத்தவன் கிட்ட போய் என்ன நோண்டுவோம்? அடுத்தவன என்ன பேசுவோம்? அப்படின்னு சொல்லி ஒரு டீமா பிரிஞ்சிருந்தாங்க. சிங்கம் எல்லா சிங்களாக டீம்லயுமே அரோரா இருப்பாங்க. நோட் பண்ணீங்களா? எல்லா டீம்லயுமே இருப்பாங்க. ஆமா. யாராவது ஒருத்தர் கிட்ட அரோரா வந்து ஒரு விஷயத்துக்காக போய் பேசுறாங்க அப்படின்னா, அடுத்த வாரம் அவங்க எலிமினேட். சிங்கிளாக விளையாடிய சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படிங்கிற தலைவர் டயலாக் சிங்கிள் அரோரா. இவங்க அரோரா எல்லாரும் சிங்கிள் இல்ல உங்க பேரு. ஓகே. செட் எப்படியோ ஒண்ணு செட் ஆயிருச்சு. ஆமா. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பயங்கர சப்போர்ட் தெரியும்ல. யாருக்கு? பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க நண்பனுக்காக. எக்ஸ் நண்பனுக்காக வந்து பாயிண்ட் போட்டு எடுத்து வைக்கிறாங்க. நீ வந்து இல்லங்க பேட் நான் டச் வந்து பண்ண நாங்க எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல விக்ரம் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா? இன்னைக்கு வந்து நீங்களும் அதுல வந்து உங்களுடைய உரிமையோட தான் அவர் தொட்டிருக்காருன்றது வந்து நீங்க வந்து இன்னைக்கு சொல்றீங்க. இன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து கமருதீன் வந்து இன்னசென்ட்ன்றது எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது அப்படின்றாங்க அரோரா. அப்ப அவங்க டைட்டில் அதாவது டாப் 5க்கு வரக்கூடிய ஒரு ஆள் தானே. கண்டிப்பா. தயவு செய்து பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் குறும்படம் போடுங்க பிக் பாஸ். இந்த குட் டச் பேட் டச்சோட பெரும் படமாவே வச்சிருக்காங்க அரோராக்கு. அது சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க டாப் 5க்கு வரக்கூடாத தகுதி இல்லாத ஒரு நபர் தான். சரி 3 பேர் சொல்லிட்டோம். வினோத், விக்ரம், பார்வதி. வேற யாரு? சுபிக்ஷா இப்படி டைலமால இருக்கு எனக்கு வந்து. சுபிக்ஷா வந்து டாப் 5ல வர்றதுக்கு இப்படி டைலமால இருக்கு. அப்புறம் வந்து வேற யார் இருக்கா? திவ்யா வந்து எப்படியாவது அப்பத்தா வாயாடியாவது டாப் 5க்கு வந்துரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அண்ணன் வந்து 200% அப்படின்னு இருக்காரு. சோ அதனால வந்து அது கேட்டதுல இருந்து அப்பத்தா குதிக்குது. தப 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 200% அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள. அப்ப சாண்ட்ரா அதனாலதான் இன்னைக்கு பிக் பாஸ் இந்த கொஸ்டினையே வச்சிருக்காரு நான் சாண்ட்ரா? சொல்வேன். சாண்ட்ரா வந்து நான் ஆக்சுவலா இந்த பேஷண்ட் வெளில போவாங்கன்னு நினைச்சேன். ஆனா வந்து இந்த பேஷண்ட் உள்ள அனுப்பிச்சிட்டு பழைய பேஷண்ட் கனிய வெளில அனுப்பிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் டவுட்டா எனக்கு இருக்கு. தெரிஞ்ச பேஷண்ட் இருந்தது ரம்யா தான். இவங்க எல்லாமே பேஷண்ட் எங்க தானா? சாண்ட்ரா என்னங்க நீங்க அவங்க ஷர்ட் பேஷண்ட் தெரியாது அவங்களுக்கு. சட்டையை வச்சு ஓரமா உட்காந்துருவாங்க. சரி. சோ அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த பேஷண்ட் வெளில அனுப்புவாங்கன்னு பார்த்தா பழைய பேஷண்ட் பின்னாலே அனுப்பிட்டாங்க. வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த காருக்குள்ள உட்கார டாஸ்க் கொடுத்த மாதிரி இருந்தது. சில Yes. டாஸ்க்கள் போயிட்டு இருக்கு. இதுல யார் அடிச்சுக்கிறா, புடிச்சுக்கிறா, யாரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரா. இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து சூடாக்கிருவாரு எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவங்கவங்களோட கேம் விளையாடுவாங்க. இந்த வீக் மட்டும் தான் அது நம்ம வந்து பியூரா பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து டிக்கெட் டு ஃபினாலேன்றது வந்து நம்ம டைரக்டா ஃபைனலுக்கு போறோம். நடுவுல ஒரு வீக்க தாண்டி நம்ம ஃபைனல்ல இருக்கோன்றது ஒரு நம்பிக்கை. அப்ப இங்க வந்து எல்லாரும் அடிச்சுப்பாங்க. இன்னைக்கு காலையில கூட பிஆர் வச்சது யார் வந்ததுன்னு கேட்டதுக்கு விக்ரம் ஓப்பனா சுபிக்ஷான்றாரு. பாத்தீங்களா? இதுதான் விக்ரமோட பிளே. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது நான் ஃபினாலே வீக்குக்கு வந்துட்டேன். இன்னும் நீ உன்னோட இது எனக்கு தேவையில்ல அப்படிங்கிறது தான் ஒண்ணு. போட்டாங்க. இதுல கரெக்டா உடைச்சு விட்டது சாண்ட்ரா. சாண்ட்ரா உள்ள வரும்போது கமருதனோட பிஆர் டீமோ சபரியோட பிஆர் டீமோ நாங்க பண்றோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அத சாண்ட்ரா உடைச்சிட்டாங்க. என்ன அப்ரோச் பண்ணது கமருதீன் டீமும் சபரியோட டீமும் பார்வதிக்கு பிஆர் டீம் இருக்கா? அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க? தமிழ்ல தாங்க நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம். ஆனா தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதுல எல்லாத்துலயுமே வந்து பிஆர்ஸ அப்ரிஷியேட் பண்றாங்க. எந்த அளவுக்கு வொர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஹெட் எல்லாம் அப்ரிஷியேட் பண்றாங்க. சேனல் ஹெட் எல்லாம். சோ பிஆர்ன்றது இங்க தான் ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கே தவிர்த்து, அங்கெல்லாம் எப்படின்னு தெரியாது. போன வருஷம் சவுண்ட வச்சு செஞ்சாங்க. பிஆர். ஆனா அத தாண்டி அந்த பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ்னு ஒண்ணு குடுத்தது. இல்லையா? அவ்ளோ சிரிப்போம் நம்ம சவுண்ட் வைக்கவா? வந்தாலே. வைக்கணுமா? ஆ அப்புறம்
அப்புறம் ஓ சரி சரி புரியுது புரியுது வைக்கவா அப்படி கேட்டுட்டு போனோம். அதெல்லாம் வேற லெவலு. விஜய் சேதுபதியே செய்ய வச்சு அது பொண்ணு. அதாவது சார் லைட்டா சார் நீங்க சரியா தச்சுட்டீங்களான்னு சொன்னேன் சார் பொம்மைய. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது அது மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ட குடுத்தது. பிஆரும் இருக்காங்க, ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே பிஆர் இருக்காங்க தான். நான் இல்லன்னு வினோத்துக்கு கூட அவரு இன்னைக்கு சொல்றாரு, "எனக்கு ரூ. 3,00,000 கேட்டாங்க. நான் வீட்டு வாடகையே கட்டாம இருக்கேன். நான் எப்படி இருப்பேன்?" ஆனா மேபி அவர் வச்சுட்டு கூட வந்திருக்கலாம். ஆனா அவருக்கு அவருடைய சிச்சுவேஷன் அந்த ஒரு விஷயத்த எடுத்து சொல்றதுனால நம்ம அவருக்கு பிஆர் இல்ல நம்ம நம்பலாம். மேபி. ஆனா அத பண்ணாம இங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்க முடியாது. 100 டேஸ் இவரு யாருன்றது தெரியாம இவருக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் முட்டாள் கிடையாது. அப்ப அங்க பிஆர் சப்போர்ட் வேணும். இது ஒரு சீசன்லயுமே நடக்கக்கூடியது தான். இது ஓப்பனா தெரிஞ்சது வந்து அசீமோட சீசன்ல. சீசன் 6ல தான் இது ஓப்பனா தெரிய ஆரம்பிச்சது. அசீம் சொல்லி சொல்லி பிஆர் அசீம சொல்லி மாத்தி மாத்தி சொல்லி சொல்லி தான் நீ பிஆர் வச்சு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. சோ அதுதான் இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குதே தவிர்த்து, பிஆர் ஆகிய நாங்கள் வந்து எந்த தப்பும் பண்ணவில்லை. ஓகே. நடந்ததும் நல்லதாகவே நடந்தது. நடக்கப் போவதும் நல்லதாகவே நடக்கட்டும். இதுக்கப்புறம் அவங்கவங்க கேம விளையாடுங்க அப்படிங்கிறத சொல்லி ஆனா இந்த பிஆர் மக்கள் பார்ப்பாங்க எபிசோட்ல. பாருங்க, சூப்பரா சமாளிச்சாரு வந்து சபரி வந்து. செம்மையா விக்ரம்லாம் ஒத்துக்கிட்டாரு. ஆமான்னு சொல்லிட்டாரு. என்னோட டீம் வந்து ஆமாங்க. ஆமா ஒரு விக்கல்ஸ் டீம் பெரிய இருக்கு. டீம் விக்கல்ஸ் டீம் இருக்கு. நாங்க டெய்லி கன்டென்ட் போடுவோம். அதே தான் பார்வதி சொன்னாங்க. நாங்க யூடியூபர்ஸ் அதாவது சோசியல் மீடியான்றத மட்டும் அப்படி சொல்லி, நானும் வந்து டெய்லி கன்டென்ட் போடுவேன் என்னோட இதுல அந்த சேனல்ல. அந்த மாரி எனக்கும் வந்து போடுவாங்க தான். நான் அது சொல்லவே மாட்டேன். அது இல்லன்றத நான் சொல்ல மாட்டேன். அப்படிங்கிறத 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா மத்தவங்க எல்லாரும் சபரி வந்து நின்னு ஏய் பசங்க நெறைய பேர் இருக்காங்களா? அவங்க அங்கங்க போயிட்டு ஏதோ பண்ணி வச்சுருவாங்க. டேய் என்ன பண்ணீங்கடா? அப்படின்ற மாரி அவரு போயிட்டாரு. கமருதீன் வந்து, அக்கா நீங்க என்ன பிஆர் வச்சு வந்திருக்கேன்னு சொன்னது தப்புக்கா. நான் அப்படிலாம் வச்சு வரலக்கா. 10,00,000 நான் எங்கக்கா போவேன்? ஐயய்யோ! எப்படி கமருதீனாவே மாறிட்டீங்கங்க. சார் நீங்க ஹீரோ சார். நீங்க 10,00,000 என்ன சார் நீங்க? போங்க சார் அப்படின்ற மாரி இருந்துச்சு. அத ப்ரூவ் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண சண்ட தான் இன்னிக்கு. இவரு வந்து அப்படியே பார்வதி கிட்ட போய் பார்வதிய இழுத்து விட்டு, "நீ வாடி உன்ன வச்சு செய்றேன்னு" அவங்க வச்சு செஞ்சாங்க இன்னைக்கு. குழந்து கட்டப்படும் வாரம் அப்படிங்கிற மாரி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம காத்திருந்து பார்த்துட்டு பேசுவோங்க. வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு? இப்ப என்னதான் ஹோஸ்ட் கேட்கணும் அப்படிங்கிறத தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.